அமலாக்கத்துறையை ஓட விட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்காளத்துல தரமான சம்பவத்தை பாஜகவினருக்கும் அமலாக்கத்துறைக்கும் பாடம் புகட்டி காட்டியிருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ். 1300 கோடி ரூபாய் நிலக்கரி கடத்தல் ஊழல் வழக்கு. நாங்க பாஜக அலுவலகத்தை ரைடு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க, உங்களால தப்பிக்க முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமான்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. தொடர்ந்து 14 ஆண்டுகளாக மேற்கு வங்காளத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். இந்த முறையும் மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு களம் சொல்லுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழியே இல்லாமல் அமலாக்கத்துறையை வச்சு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வராங்க. தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. நீ ரைடுக்கு வரையா, உனக்கு முன்னாடி போய் நான் என்ன சம்பவம் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா மம்தா பானர்ஜி களத்துல இறங்கி ரோட்ல நின்று சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அமலாக்கத்துறை எப்படி பாஜகவின் அடிமையாக, பாஜகவினுடைய அது ஏவல் நாயின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அமலாக்கத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தனியாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம், இண்டிபெண்டன்ட் பாடி. சட்டவிரோத பண பரிமாற்றம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக எங்கெல்லாம் நடக்குதோ அதை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அமலாக்கத்துறை. 2014 to 19 மோடி அரசாங்கம் சிபிஐயை வைத்தும் வருமான வரித்துறையை வைத்தும் எதிர்கட்சி உறுப்பினர்களை, தலைவர்களை நெருக்கடி கொடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு பின்பு சிபிஐக்கும் வருமான வரித்துறைக்கும் பெரிய அளவுக்கு சட்ட ரீதியில பவர் இல்ல, உச்சநீதிமன்றம் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்ததற்கு அப்புறம் அமலாக்கத்துறையை வச்சு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அமலாக்கத்துறையை வச்சு பல மாநிலங்கள்ல ஆட்சியை கவிழ்த்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. பல அதர் கட்சி தலைவர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி பிஜேபியில சேர வச்சாங்க. இன்னும் ஒருபடி போல மேல போய் பல நிறுவனங்களை அமலாக்கத்துறை வச்சு மிரட்டி அதானி, அம்பானி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்படி செய்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல தரமான சம்பவத்தை டிடி என்று அழைக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ரோட்ல இறங்கி மைக்க பிடிச்சு தரமான சம்பவம். ஒரு நாட்டி ஹோம் மினிஸ்டர், உங்களால என்ன முடியும், என்ன செய்ய முடியும், களத்துக்கு வரையா, ஒத்தைக்கு ஒத்த வரையா அப்படிங்கிற துணியில இறங்கி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சுதான் உன்னால இப்படி விளையாட முடியும், அது இல்லாம பாரு, ஜனநாயக ரீதியில பாரு, ஜெயிச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு படு மோசமான ஒரு ஹோம் மினிஸ்டர் நான் பார்த்ததே இல்லை. கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்துல 0 தான் நீங்க ஜெயிப்பீங்க, 0 இடம் தான் ஜெயிப்பீங்க, அந்த அளவுக்கு நாங்க இறங்கி களத்துல வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மம்தா பானர்ஜி தொடக்கத்துல இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. எந்த அளவுக்கு இந்த மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல அடுத்து 3 மாதங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கிறது. எப்படியாவது மேற்கு வங்காளத்தை பிடிச்சிடணும்னு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் 14 ஆண்டுகளாக தொடர்ந்து டிடி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆட்சி செய்த இடதுசாரி கட்சியை அப்புறப்படுத்திட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் 2011, 2015, 2021 தொடர்ச்சியாக 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த முறையும் 2026 மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் களத்தில் இருக்கிறதாக பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமாக 7 இடங்கள் வெற்றி பெற்று தரமான சம்பவத்தை பிஜேபிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இப்போ அதை எப்படியாவது குலைச்சிடணும்னு சொல்லி தான் அபிஷேக் பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர், மம்தா பானர்ஜி அவருடைய சகோதரியினுடைய மகன், அவரை இந்த நிலக்கரி கடத்தல் வழக்குல சம்பந்தப்படுத்தி அவரை தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்துட்டு வந்தாங்க. 2020 1300 கோடி ரூபாய் அளவிற்கான நிலக்கரியை ஸ்மகிள் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் வெளியே வித்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா அடிப்படை குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில தான் இவர்கள் அமலாக்கத்துறை வழக்க பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. இப்போ இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 காலகட்டத்திலிருந்து ஐபேக் நிறுவனம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆரம்பிச்ச நிறுவனம், இப்ப பிரசாந்த் கிஷோர்
ஐபேக்ல இல்ல, முழுவதுமாக வெளியே விலகிட்டாரு. இப்ப பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் இப்போ ஐபேக் நிறுவனத்தை பார்த்துக்கிட்டு வராரு. 2019 இருந்து எலக்டரல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து அந்த நிறுவனம் வேலை பார்த்துட்டு வருது. தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிலக்கரி ஊழல்ல சம்பந்தப்பட்ட பணம் வந்து தேர்தல் நிதியாக இந்த ஐபாக் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ரைடு பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா அமலாக்கத்துறை பிரதீக் ஜெயினுடைய வீட்டை வந்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டை ரைடு பண்ணி அங்க இருக்கக்கூடிய சில ஆவணங்களை வந்து எடுக்க போறப்பதான் மம்தா பானர்ஜி டக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கே வந்து அந்த இடத்த விட்டு இறங்கி அமலாக்கத்துறை எங்க ரைடு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே இடத்துக்குள்ள இவங்களும் போய் அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி இவர்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்ன விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா வந்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டு எங்களுடைய வேட்பாளர்களுடைய தரவுகளை எல்லாம் எடுத்து அதை வச்சு இவங்க ஏதோ கேம் பிளே பண்ண போறாங்க, அதற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றம் போகுது, எங்களை வந்து பணி செய்ய விடாம சிஎம்ஏ தடுக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜிக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர போறோம்னு இடி சொல்லுது. மம்தா பானர்ஜி பதிலடி கொடுக்கிற விதமா இதே பல்வேறு காரணங்களை காட்டி எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை எங்களால் ரைடு செய்ய முடியும், நாங்கள் ரைடு செஞ்சு பார்க்குறோம், உங்களால் தடுக்க முடியுமான்னு பாருங்கன்னு சவால் விட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு விரோதமாக செய்யறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு அக்ரஸிவா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துக்கு மோடி போறாரு. கடந்த 3 மாதங்களுக்குள்ளாக 4-5 தடவை மோடி அங்க போயிட்டார். அமித்ஷாவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி அங்க போறாரு. அங்க வச்சுதான் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி சவால் விட்டு பேசுறாரு. இன்னும் சிறிது நாள்ல பாத்தீங்கன்னா அமித்ஷா மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் குறித்து கொள்ளுங்கள், நீங்கள் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. ஸோ இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸும் பெரிய அளவுக்கு இப்போ பிரசன்ஸ்ல இல்லாத அளவுக்கு அங்க அவர்கள் கட்சிக்குள்ளாக உட்கட்சி பூசல்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது. அதுக்கு காரணமும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி அமைப்புகள் தான் சொல்லலாம் ஒரு வகையில். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தாலும் பிஜேபிக்குன்னு அந்த மாநிலத்துல பெரிய அளவுக்கு கட்சி கேடரே கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த தலைவர்களும் சரி, காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இடதுசாரி அமைப்புகள் இருந்து பிரிந்து வந்தவங்க தான் அந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி இதே திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்தவர் தான். இவர்கள் எல்லாருமே எப்படி வந்தாங்கன்னா இவர்கள் அனைவர் மீதும் அமலாக்கத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிரட்டப்பட்டு அப்புறம் அவங்களுடைய பதவியையும் தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்பு 2011, 2015, 2021 3 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கணிசமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வந்து அங்க வாக்குகளை பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு பயங்கர வேகமாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பின்னடைவை மேற்கு வங்காளத்துல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அவர்கள் வந்து சந்திச்சாங்கன்றதை பார்க்குறோம். ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மற்ற எல்லா இடங்களிலும் பெரிய அளவுக்கு டென்ட் விழுந்ததை பார்க்குறோம். இப்பயும் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் செஞ்சுக்கிட்டு வராங்க. எப்படி வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை வந்து பேர மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அந்த மாநிலத்தில் அதே மாதிரியான 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு வந்து காந்தி அவர்களுடைய பெயரை சூட்டினாங்க. எஸ்ஐஆர் விவகாரத்திலையுமே தமிழ்நாட்டில் எப்படி திமுக வந்து மக்களுடைய வாக்குகள் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மாநிலம் முழுக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிஜேபிக்கு வந்து குடைச்சலை கொடுக்குது. எப்படியாவது எலக்டரல் ஒர்க்கை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செய்ய விடாமல் தடுத்துடணும், எப்படியாவது வழக்க போட்டு அவருடைய பணங்கள்ல இருந்து அவருடைய கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே முடக்கிடணும்னு இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே யோசிக்காம களத்தில் இறங்கி சம்பவம் செய்யக்கூடிய ஆள். ஏற்கனவே பல்வேறு ஊர்வலங்கள் எங்கள் கட்சி ஆட்களை நீங்கள் அமலாக்கத்துறை மூலமாக மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலத்தையே அந்த மாநிலத்தில் நடத்தினாங்க. எதற்குமே அஞ்சாதவங்க, எதற்குமே வந்து தயங்காமல்
துணிஞ்சு செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபி தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.